வணக்கம். நான் கௌதம். கமா அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிருக்கேன். நான் ஸ்டார்ட் அப் என்னோட எக்ஸ் எம்ப்ளாயியாக இருந்து அங்கேருந்து எக்ஸிட் எடுத்து தான் நான் ரன் பண்ணேன். ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப் எனக்கு நன்றி அந்த ஊக்கத்துக்கு. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு டிஎன்ஜிஎஸ்எஸ்ல கமாவை ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். கமா என்ன பண்ணுறோன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் இன்குபேட்டர்ஸ்குள்ளேயும் ஸ்டார்ட் அப்ஸையும் இன்னோவேட்டர்ஸையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் கமா. நீங்கள் எப்படி ஒரு ஹோட்டல் புக்கிங் ஈஸியாக பண்ணுறீங்களோ, ஒரு மூவி டிக்கெட் புக்கிங் ஈஸியாக பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி இன்னோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஈஸியாக புக் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் ஒரு 50+ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜிஎஸ்எஸ் இங்கே கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னோன்னே பீயிங் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப் அதோட ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்குள்ளே வேலிடேட் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் வரும்போது ஒரு பெட்டர் வேலிடேஷன் பிளாட்ஃபார்ம் கிடைக்காதுன்னு நினச்சோம். எங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் பண்ணாமல் அப்படி தான் இருந்தது எங்களுக்கு இந்த டே ஒன் ஃபுல்லாமே. ஏன்னா இன்வெஸ்டர்ஸோட ப்ரெசன்ஸும் இருந்தது. மிச்ச யூசர்ஸ் எங்கே எப்படி என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுமே இங்கே இன்ன தேதியிலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டார்ட் அப்ஸுக்கு மேலே பார்த்துருப்போம், மீட் பண்ணியிருப்போம். சைன்அப்ஸுமே நடந்திருக்கும். ஒரு 20க்கும் மேலே ஒரு புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்ச ஆன்போர்டிங்க்கு உள்ளே வந்தாங்க. ஸோ இந்த டே ஒன்ல இவ்வளவுமே ஒரு ஸ்டாலில் எங்களுக்கு நடந்தது ரொம்ப ஹாப்பியான விஷயம். இது எங்களுக்கு மட்டும் நடக்கல, சுற்றி எல்லாருக்குமே. எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் மோர் தென் 300 to 400 விசிட்டர்ஸ் சாலிடாக இருந்தது. கோயம்புத்தூரில் Tier 2ங்கிறது எல்லாம் தாண்டி ஒரு 2 வருஷம் முன்னாடி திருவிழாலையுமே பார்த்தோம். இது அதோட 2x 3x ரெஸ்பான்ஸ் சீரியஸ்லி வேற லெவல். பின்னாடி இருந்த ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுக்குமே நன்றி சொல்லணும். ஸ்டார்ட் அப் டீம்லேருந்து குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகராட்சி அவங்க எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட்ஸ். ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து இது வருஷம் இருந்தால் ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஈகோ சிஸ்டமுக்கு. Best wishes to the entire team and community out there. Best wishes to Coimbatore for successfully receiving TNGSS at Coimbatore. கண்டிப்பாக நாங்கள் வழக்கமாக ஒரு ஜிஎஸ்எஸ் சொல்லும் போது ஒரு 10 கண்ட்ரி 15 கண்ட்ரி அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வழக்கம். நாங்கள் வேறு ஸ்டேட்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும் போதும் கமாவை வேலிடேட் பண்ணிட்டு இருக்கும் போதும் இதுக்காக ஒரு 6-7 ஸ்டேட் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டெலிகேஷன்ஸ் 1-2 பேர் வருவாங்க. ஒரு 19 மேக்ஸிமம் அவ்வளோதான் பார்த்துருப்போம். இங்கே ஒரு 42 பேர் ஒரு ஹாலில் சென்னைக்கு வர வைக்கிறது கூட ஈஸிங்க. கோயம்புத்தூர்ல ஸ்டில் இன்னொரு டிராவல் எடுத்து வர வைக்கிறது. ஸோ அந்த எஃபர்ட்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி நம்ம ஈகோ சிஸ்டம் திரும்பி பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்கெல்லாம் அவங்க ஸ்டால் இல்லாமல் எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தது இன்னும் ஹாப்பி. என்ன பண்றீங்கிறத எஃபர்ட் போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது வெரி ஹாப்பி. 2-3 கண்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஸ்டில் அவங்க கண்ட்ரிலையும் சிமிலர் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்கிறதையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டது எல்லாமே ஒரு எக்ஸ்போல கிராஸ் பார்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் வர்றது ஒரு பெரிய விஷயம். அது இங்கே நடக்கிறது வெரி ஹாப்பி.